ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கான எல்லா விதமான பேசிக்கான லெவல்ஸும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ட்ரேடிங் அப்படிங்கிற ஒண்ணு கேம்பிளிங் அப்படின்னு சொல்றது எதனால சொல்றாங்க, அந்த ட்ரேடிங்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எங்கெங்க இருந்து வந்துட்டு இருக்கு, ட்ரேடிங்கிறது ஒட்டுமொத்த கேம்பிளிங் நானே சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த வீடியோல சொல்ல போற விஷயத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ட்ரேடிங் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு சீக்லெட் மாதிரி தான். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, பைனரி ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படி நாம பைனரி ட்ரேடிங் பண்ணுனா நமக்கு அது மூலமா ப்ராஃபிட் கிடைக்குமா, அந்த ப்ராஃபிட்டை நம்மளால வித்ரா பண்ண முடியுமா முடியாதா, மார்க்கெட்ல எந்தெந்த மாதிரியான மனிபுலேஷன்லாம் நடந்து நம்மள அந்த பைனரி ட்ரேடிங்ல இருந்து அவங்க நம்மள தோக்கடிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் முழுக்க முழுக்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பைனரி ட்ரேடிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கேமா இல்ல அது ஒரு ஒரிஜினலா நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. பொதுவா அந்த பைனரி ட்ரேடிங்ங்கிற ஒரு விஷயம் எப்படி நாம கனெக்ட் பண்றது அப்படின்னா, இந்த சீட்லெட்ல பாத்திருப்பீங்க, ஒத்தையா ரெட்டையா முன்னையா பின்னையா இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்கள்ல விளையாடுறது தான் இந்த பைனரி ட்ரேடிங். இதுக்குன்னு ஒரு தனி லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது, இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வரையறைகள் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க ஒத்தையா ரெட்டையா போடும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாவும் அமையலாம், நெகட்டிவாவும் அமையலாம். இந்த பைனரி ட்ரேடிங் மூலமா லட்சக்கணக்கான குடும்பங்கள் அவங்களோட வாழ்க்கையை இழந்து நடு ரோட்டுக்கு வந்த நிலைமையும் இருக்கு. ஆனா இந்த பைனரி ட்ரேடிங்க என்னைக்குமே ஜென்யூனா இருக்கக்கூடிய இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல யாருமே கம்பேர் பண்ணாதீங்க. பொதுவா இந்த பைனரி ட்ரேடிங்ல எந்தெந்த புரோக்கர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியால ரெகுலேஷன் வாங்கி வச்சிருக்காங்க, அப்படி இந்த ரெகுலேஷன்களை கொடுக்கிறது யாரு, மக்களோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே லீகலான முறையில யூபிஐ நெட் பேங்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களோட ஆப்புக்குள்ள வச்சு நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஆப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்துல தான் நம்ம ஜென்யூனா அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களோட மனநிலைமையும் இந்த பைனரி ட்ரேடிங் மூலமா தான் கெட்டு போகுது. அதனால எந்த ஒரு காரணத்துக்காகவும் பைனரி ட்ரேடிங் பண்ணாதீங்க. இந்த பைனரி ட்ரேடிங்ல எந்தெந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த பைனரி ட்ரேடிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒன்னொன்னா நாம பார்ப்போம். அது எந்தெந்த புரோக்கர்ஸ் எல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பைனரி ட்ரேடிங்ங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு புரோக்கர், அது எந்தெந்த புரோக்கர் அப்படிங்கறத ரெண்டாவது நான் சொல்றேன். ஆனா இந்த பைனரி ட்ரேடிங்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு $10 $20 நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க அதுல செலக்ட் பண்ண போற டைம் லிமிட்ல தான் உங்களோட ட்ரேடும் அமைஞ்சிருக்கும். இதுல உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையில்லை, பிரைஸ் ஆக்ஷன் தேவையில்லை, ஃபண்டமெண்டல்ஸ் தேவையில்லை, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு நீங்க $20 அதுல டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு ஒரு $10 பெட் பண்றது மாதிரி ஒரு நிமிஷம் டைம் இன்டர்வல் வச்சு நீங்க அதுல பை ஆர்டரோ செல் ஆர்டரோ பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபண்டமெண்டல் எந்த ஒரு விஷயமே அதுல ஒர்க் ஆகாது. அந்த ஒரு நிமிஷத்தோட முடிவுல நீங்க பை ஆர்டர் எடுத்து அந்த பை ஆர்டருக்கு மேல உங்களோட கேண்டில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் டபுளா கிடைக்கும். அதே மாதிரி செல் ஆர்டர் எடுத்தீங்கன்னா அந்த செல் ஆர்டருக்கு கீழே உங்களோட கேண்டில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான ப்ராஃபிட்கள் அதுல ரிசீவ் ஆகும். இந்த மாதிரியான ரெகுலேஷன்கள் நம்ம இந்தியால நிறைய புரோக்கர்கள் வாங்கி வச்சது மட்டும் இல்லாம இத யூடியூப்ல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகப்படியா மக்களுக்கு நாங்க இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கா நம்மளோட மக்களுக்கு அதை தெரிவிக்கிறாங்க. அது கூடவே நம்ம மக்களும் டிராவல் பண்றாங்க. டெலிகிராம்ல நூத்துக்கணக்கான டெலிகிராம் சேனல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சு அதுல அவங்க ப்ராஃபிட் எடுத்தது மாதிரி எடிட் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய ஸ்கிரீன்ஷாட்களை அப்லோட் பண்றாங்க. இது கூடவே ப்ரீ எடிட்டபிள் வீடியோஸ் கூட வச்சு மக்களை ஏமாத்துறாங்க. என்னடி இது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கூட ரெஃபரல்ல நீங்க ஜாயின் பண்ணா மட்டும் போதும், அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய ஃப்ரீ சிக்னல்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம், இல்ல நாங்க டெய்லி ஒரு 5 to 10 சிக்னல்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம், அது மூலமாவும் நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஃபேக்கான விஷயங்களை சொல்லி தான் நம்மள டெய்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. நாம ட்ரேட் பண்ணணும்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இந்த மாதிரியான பைனரி ட்ரேடிங் பண்றதை அவாய்ட் பண்ணணும். இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் எஜுகேஷன் வரை நீங்க படிச்சா மட்டும்தான் நீங்க இதுல மாஸ்டர் பண்ண முடியுமே தவிர தேவையில்லாத பிளாட்ஃபார்ம்கள் எல்லாம் போய் உங்களோட அனாலிசிஸ்களை வச்சு உங்களோட டைம்களை வேஸ்ட் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது. இந்த பைனரி ட்ரேடிங்ல நீங்க பண்ணக்கூடாத புரோக்கர்கள், அதாவது நீங்க இந்த மாதிரியான புரோக்கர்களை கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரூபாய் கொடுத்து ரெகுலேஷனை வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த புரோக்கர்கள்லாம் என்னைக்குமே உங்களோட சகவாசத்தை வச்சுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பினாமோ, ஐக்யூ ஆப்ஷன், ஒலிம் ட்ரேடு, குவாடெக்ஸ் இதெல்லாம் பிரபலமான பிளாட்ஃபார்ம்ஸ். ஆனா இதை தவிர்த்து நிறைய இல்லீகலான பிளாட்ஃபார்ம்ஸ், ரெகுலேஷன் இல்லாத பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த பைனரி ட்ரேடிங் மட்டும் வாழ்நாள்ல ஒருக்கா கூட பண்ணிராதீங்க. அப்படி உங்களுக்கு ஃபாரெக்ஸ்
கத்துக்கிடணும்னு அப்படின்னு ஆசை இருந்துன்னா நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேசிக் லெவல் ட்ரேடிங்ஸ் எல்லாமே 1 by 1 ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 1 by 1 எல்லாமே பாருங்க, நல்லா உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. நம்மளோட கண்டினியூவான ஜேர்னில உங்களோட பங்கும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம கூட டிராவல் பண்ணுங்க. Until then, thanks for watching FX Man Gold.